Hello viewers, இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் லாங்குவேஜில் ஒரு ஸ்ட்ரிங் வாங்கி அந்த ஸ்ட்ரிங்கில் உள்ள சப்ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் இப்படி இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கோட கேரக்டர்ஸ் வந்து வைடு ஸ்பேஸ் RIVER ரிவர் ஸ்பேஸ் வியூ. ஸோ இதை வந்து சப்ஸ்ட்ரிங் ரிவர்சல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தா இப்படி இருக்கும். ஸோ சப்ஸ்ட்ரிங்கிறது 3 சப்ஸ்ட்ரிங் இருக்குது. ஃபஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வந்து வைடு, செகண்ட் சப்ஸ்ட்ரிங் ரிவர், தேர்ட் சப்ஸ்ட்ரிங் வியூ. ஸோ இந்த இதை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சப்ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணால் EDIW இந்த மாதிரி இருக்குது. செகண்ட் சப்ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணால் REVIR இருக்குது, இப்படி இருக்குது. தேர்ட் சப்ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணால் WEIV அப்படின்னு வரும். ஸோ இந்த இதெல்லாம் சேர்த்து இப்படி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தா நம்மளுக்கு வந்து சப்ஸ்ட்ரிங்ஸை மட்டும் ரிவர்ஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறத ட்ரை பண்ணலாம். அதான் ஸோ ஒரு கோடு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். டெஃப் அப்படின்னா ரெவ் சப் ஸ்ட்ரிங் அப்படின்னு போச்சுட்டு ஒரு டீன்னு ஸ்ட்ரிங் வாங்குற மாதிரி பண்ணிக்கலாம். ஏன் ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். வைட் ரிவர் வியூ அப்படின்னு ஒரு ஸ்டோர் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுற மாதிரி வச்சுக்குவோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஏவை பாஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஸோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் வாங்குகிறோம். ஸோ ஆர் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வச்சுக்குவோம். ஆருங்கிறது ரிசல்ட் RE அப்படின்னு வச்சுக்கலாம். ரிசல்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் வில் ரிட்டர்ன் த ஸ்ட்ரிங் விச் இஸ் ஹேவிங் சப்ஸ்ட்ரிங்ஸ்லாம் ரிவர்ஸ் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ பிரிண்ட் RE நம்ம வச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதுனா எப்படி இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் வாங்கியாச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணோம். அந்த ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ஒரு லிஸ்ட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ t.splits அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங் மெத்தட் இது. அதை கால் பண்ணோம்னா இட் வில் ஸ்ப்ளிட்ஸ் அண்ட் கிவ் இட் அஸ். ஸோ இது ஒரு டெம்ப்ரரியாக நம்ம ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு LIS அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ வைடு ரிவர் வியூ, ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இங்கே பிரிண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டிங் நடக்குது. ஸோ இதை கமெண்ட் பண்ணி வச்சுருவோம். ஸோ அந்த இதில் இப்போதைக்கு ஒன்றும் வரலதுனால இந்த இதை கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ லிஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா வைட் ரிவர் வியூ. ஸோ 3 டேட்டாவாக அது ஸ்ட்ரிப் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக வந்து ஸ்பேஸ் கேரக்டர் யூஸ் பண்ணி, இப்போ நம்ம ஸ்பேஸ் கேரக்டர் கொடுத்தோம்னா என்ன பண்ணுமோ அது கொடுக்காமல் இருந்தாலும் அதே தான் பண்ணோம். ஸோ இது வந்து டிஃபால்ட் வந்து ஸ்பேஸ் கேரக்டர் வச்சு தான் ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணணும், இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன். ஸோ இன்னும் வேறு ஏதாவது வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ண நினச்சோம்னா அதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டிஃபால்ட்டை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம், இந்த மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம we are going to ரிவர்ஸ். ஸோ எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது, ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம போகணும். ஸோ அதனால் ஒரு ஃபார் லூப் போட்டுக்கலாம். ஃபார் I in rangeன்னு போட்டு லென்த் ஆஃப் லிஸ்ட்டு போட்டோம்னா, ஸோ இப்போ இதில் லிஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு ஐத்தில் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், ஸ்லைசிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி போட்டோம்னா ரிவர்ஸ் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். அந்த ரிட்டர்ன் பண்ணுறதுல we are going to store இந்த ரிட்டர்ன் ஆன ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங்கை நம்ம அந்த சேம் லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த லிஸ்ட் ஆஃப் I ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். இப்படி ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா I வந்து 0ன்னு இருக்குன்னா
இந்த 0th இதில் என்ன இருக்குது வைடு அப்படிங்கிறது இருக்குது. இந்த வைடை மட்டும் ரிவர்ஸ் பண்ணி இட் வில் ஓவர் ரைட்ஸ். நான் இப்போ வைடுங்கிறத ஓவர் ரைட் பண்ணிவிட்டு EDIWன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங். அடுத்து வந்து I = 1 போது ரிவர்னு இருக்கும். ஸோ REVIR அப்படின்னு மாற்றி விட்டுரும். ஸோ இந்த அடுத்த I = 2ன்னு போகும்போது ரிவர்ஸ் பண்ணி திருப்பி இந்த வியூவை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே ரிவர்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து முன்னாடி ஒரு பிரிண்டிங் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்கு உங்களுக்கு புரியும். பார்த்தீங்களா, வைடு, ரிவர், வியூ. ஸோ இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்ஜெக்டிவ் என்ன, ஜஸ்ட் we have to return the string. இதை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயினிங் வந்து வித் ஸ்பேஸ் கேரக்டர் எலமெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் வித் ஸ்பேஸ் கேரக்டர்ஸ் செப்பரேட்டர். அந்த மாதிரி ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துட்டு டாட் ஜாயின் கொடுத்தோம்னா ஃபங்க்ஷன் ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஆர்குமெண்ட் வந்து அந்த லிஸ்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிரிண்ட்டை வந்து நம்ம எடுத்து விட்டுலாம். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த லிஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம கோ த்ரூ பண்ணுறோம். ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம ரிவர்ஸ் பண்ணி அதை ஓவர் ரைட் பண்ணிடுறோம். கடைசி எல்லாம் ஓவர் ரைட் பண்ணி முடித்தோடனே அந்த லிஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அங்கே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணி இப்படி ரிட்டர்ன் கொடுத்துருவோம். ஸோ இது வந்து REயில் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ ஏல என்ன இருக்கும், ஒயிட், இது RE வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ பிரிண்ட் RE நம்ம டீகமெண்ட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்காக இது ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இப்போ நம்ம ஏ பிரிண்ட் பண்ணோம்னா ஒயிட் ரிவ்யூன்னு இருக்கும். இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம சப்ஸ்ட்ரிங் ரிவர்சல் ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எழுதலாம் பைத்தானில். ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ரிவர்ஸ், இந்த ஸ்லைசிங்லாம் நம்ம யூஸ் பண்ணலைன்னா, ஜாயின் இதெல்லாம் யூஸ் பண்ணலைன்னா நம்ம இன்னும் அந்த கன்காட்டினேட் பண்ணுறது எல்லாமே இண்டெக்ஸ் வச்சு ஒவ்வொரு தடவை நம்ம போய் பண்ணணும். சி ப்ரோக்ராமில் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஹேண்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் we can use slicing, we can use join, we can use split functions. ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இதில் கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ.